ஒரு சுலபமான வீட்டிலேயே இருக்கக்கூடிய அருமருந்து தான் சோம்பு நீர்னு சொல்லுவோம். சோம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருஞ்சீரகம் பச்சை நிறத்தில் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதை நாம் வீட்டில் ஒரு அசைவ உணவு சாப்பிடும்போதோ அல்லது செரிக்க முடியாத உணவு சாப்பிடும்போதோ ஹோட்டல்களில் இனிப்பாக மாற்றப்பட்ட அந்த சோம்பை நம்ம பார்க்கோம். அந்த சோம்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுங்க. இந்த சோம்பு கஷாயத்தை காலையிலிருந்து மாலை வரை அப்பப்போ ஒரு டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இதை குடிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் குறைந்து கரைந்து வெளியேறுவது போல ஒரு சிறுநீர் பெருக்கியாக இது செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய நீரை வேகமாக அடித்து வெளியேற்றுவது போல வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சியை இது செய்யும்போது மிகப்பெரிய அளவில் கற்கள் வெளிவருவதும் அடிக்கடி கற்கள் ஏற்படுகின்ற நிகழ்வு இல்லாமல் இருப்பதும் பிரயாண காலங்களிலோ அல்லது மற்ற காலங்களிலோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேங்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்களும் கழிவாக இருக்கக்கூடிய மற்ற உப்புச்சத்துக்களும் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும்.